எல்லோரும் கொண்டாடு ஓம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லவே இல்லை. சும்மா இப்போ என்னமோ சொல்லிக்கிறாங்க. அபத்தமாக எல்லோரும் கொண்டாடு ஓம் சேர்த்துருக்கேன் பாருங்க. அப்படி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படி பாடல். அந்த பாடல் அப்போது அது ஒரு இஸ்லாமிய கேரக்டர் பாடுது. அது முதல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் அந்த பையன்து. அவர் இப்போது சிவாஜியா இஸ்லாமியர், அவர் தொப்பியெல்லாம் போட்டு பாடுறாரு. அப்படி சிச்சுவேஷன். ஸோ அது ஒரு மத நல்லிலக்கணமாகவும் இருக்கணும், அதே அளவுக்கு அந்த இஸ்லாமிய பாடலாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் டைரக்டருடைய ஒரு அது சொல்லி இது பண்ணுறாங்க. அவர் எழுதிட்டார் கண்ணதாசன். இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஸ்வநாதனும் பீம் சிங்கும் கேட்டாங்க, இது என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க, நான் இஸ்லாமிய இதுவாகவே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது அது கண்ணதாசன் தான், இல்லை பாருங்கள் அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லோரும் கொண்டாடு ஓம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லவே இல்லை. சும்மா இப்போ என்னமோ சொல்லிக்கிறாங்க. அபத்தமாக எல்லோரும் கொண்டாடு ஓம் சேர்த்துருக்கேன் பாருங்க அப்படி. இப்போ பிரித்து சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று, ஏன்னா பாடலே நமக்கு அப்படி தான் வேணும்னு கேட்டுருக்காங்க. அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். அதுக்கு அதில் அந்த ஓமை சேர்த்துருக்கேன் பாருங்கன்றாராம். அதனால தான் நம்ம ஆவணப்படுத்தணும். கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுதுங்களா? டாக்குமெண்டேஷன்றது முக்கியம்.